இந்த கல்பை பொறுத்தளவுல இந்த கல்பு அமைதி பெற வேண்டும் என்றா ஒரு அரும் மருந்து இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதில் உள்ளங்கள் அமைதி பெறும். கோடி கணக்கில் பிறந்தவர்கள் என்னப்பா எனக்கு அமைதி இல்லை என்றார். அண்மையில் ஒரு பெரும் செல்வந்தர், அவர் என்ன பண்ணுகிறார்னா பெரிய செல்வந்தர், இலங்கையில முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல உள்ளவர், அவர் சந்தித்து சொல்கிறார், அதாவது என் முதுமையில என் மனசு அதாவது வெறுமையாகி போகுது, எனக்கு என்ன தெரியல, எல்லாமே இருக்குது, இத்தனை கம்பெனிஸ் இருக்குது, ஆனால் எனக்கு என் மகள் ஊட்டி விடுற நேரம், நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் என் மகள் எனக்கு ஊட்டி விடுறான், அப்ப கிடைச்சது ஒரு சந்தோஷம். அது எல்லா நாளும் இல்லை, ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த பிறகு இல்லை, என்னமோ ஒரு வெறுமையாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் கல்புக்கு என்னமோ இல்லாத மாதிரி தோணுது. இங்கே உள்ள பலர்களும் பல நேரங்களில் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கல்பு அமைதி பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் பலர்கள் பல கோணங்களுக்கு போறார்கள், பல விஷயங்களை செய்து பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்றான். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க நினைச்சுதானே பார்க்கிறோம், நிறைய தொலைத்தானே செய்யறோம், எங்களுக்கு எல்லாம் அமைதி வரலண்டா, அது தொழுகையே இல்லை. தொழுகையே இல்லை. தொழுகை என்பது இந்த உடலும் இந்த நாவும் இந்த கல்பும் சேர்ந்து பயணிக்கணும். அல்லாஹ்வுடைய பலர்கள் சிக்ர் செய்கிறார்கள், காலை சிக்ர் நாக்கு மட்டும் செஞ்சிருக்கும், கல்புல எந்த மாற்றமும் இல்லை. சிலர்கள் மனசால் சிக்ர் செய்வார்கள், நாக்கால் வெளியே வந்திருக்காது, கல்பும் நாக்கும் ரெண்டும் ஜாயிண்ட் ஆனால் அதுதான் அல்லாஹ்வுடைய சிக்ர். அந்த சிக்ர் தான் நம்மளை இந்த உலகத்திலே இருந்து மனித புனிதனாக்கு